ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறதுல நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த மாதத்துக்கான வாக்கு தத்துவம் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். இந்த மாதத்தை நம்ம ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் நம்ம ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வந்திருக்கிறோம். இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்க வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்பதன் மூலமாக, இந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கைக்குள் விசுவாசிப்பதன் மூலமாக, இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பலிப்பதாக என்று நான் உங்களை பிளெஸ் பண்ணுறேன். இந்த வார்த்தைகள் அப்படியே உங்க மேல அப்படியே நான் வைக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில அப்படியே பலிக்கும். உங்க வாழ்க்கையிலும் சரி, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலும் சரி, உங்க குடும்பங்களின் வாழ்க்கையிலும் சரி, எல்லார் மேலேயும் இந்த வார்த்தைகளை நான் பேசுகிறேன். இந்த வீடியோ பார்க்கிற மூலமாக உன் வாழ்க்கை மாறப்போகுது. இந்த வீடியோ பார்த்துக்கிறது மூலமாக உன் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை விசுவாசி. ஃபர்ஸ்ட் நீ விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே வாக்கு தத்தங்களை சுகந்தரித்தார்கள். விசுவாசத்தினால வாக்கு தத்துவங்கள்லாம் சுதந்திரிக்க முடியுமா? ஸோ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்றதுக்கு முன்னாடி விசுவாசத்தினாலே வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்துக்கொள். உன் வாக்கு தத்துவத்தை நீ சுதந்திரிச்சாதான் உன்னுடைய மகிமையை நீ பார்க்க முடியும். அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ள ஒரு மகிமையை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள். இந்த வாக்கு தத்துவம் உன்னை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்வதாக. இப்ப பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னை மறுரூபமாக்கப்படுவதாக. அப்படியே நீ கேட்டுக்கிட்டே இருப்ப, ஆனா உனக்குள்ள வேலை நடந்து கொண்டே இருக்கும். நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே உனக்குள்ள வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இந்த வார்த்தைகளை உன்னை கேட்பதன் மூலமாக உனக்குள்ள அவர் சென்று அந்த வேலைகளை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். விசுவாசத்தினாலே வாக்கு தத்தத்தை சுதந்திரித்தார்கள். சோ நீங்க விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாக்கு தத்தங்களை, அதாவது இந்த மாசத்துக்கு பேச போகிற வாக்கு தத்தங்களை நீங்க சுதந்திரிக்க போகிறீர்கள் என்பதை நம்புங்கள். ஃபர்ஸ்ட் என்பதை விசுவாசியுங்கள். சோ இந்த பைபிள்ல கொடுத்திருக்க வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தான் அப்பா கொடுத்திருக்காரு என்பதை விசுவாசிக்க வேண்டும். இந்த பைபிள்ல கொடுத்திருக்க வார்த்தைகள் எல்லாம், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தான் கொடுத்திருக்காரு. நம்ம காலத்துல இதை படிக்கிறோம்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த மூலமாக, இந்த வசனங்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் நேர்ல வந்துதான் வாழ்க்கையை மாற்றணும் கிடையாது. அவர் வார்த்தையை அனுப்பிய வாழ்க்கையை மாத்தி விடுவார். வாழ்க்கையை மாத்துறதுக்கு அவர் நேர்ல இறங்கி வரணும் அவசியம் இல்லை. அவருடைய வார்த்தைகளின் இடத்தில் வந்தாலே உன்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. இந்த நேரத்துல உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால், இந்த நேரத்துல உன் வாழ்க்கை சரியாகணும்னா, உன் வாழ்க்கை சீர்கெட்டு போயிருக்குன்னு நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கியா, இல்ல உன் வாழ்க்கை பின்மாற்றத்துல போகுதுன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கியா, இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலமாக, இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிப்பதன் மூலமாக நீ அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்கிறாய். அது உன்னுடைய ஆக்கிக் கொள்றியா. அந்த வாக்கு தத்தத்தை உனக்குவே தனியா எடுத்து வச்சுக்கிற. இப்ப பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது உனக்கு தனியா எடுத்து வைக்கப்பட்ட வார்த்தைகள். உனக்கு தனியா எடுத்து வச்சிருக்கார் ஆண்டவர். இந்த வார்த்தைகளை உனக்கு தனியா ஆண்டவர் எடுத்து வைப்பாராக. ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பீட்ல போகணும். நம்ம ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பீட்ல போகணும். போன மாசம் 11ஆவது கீர்ல போனா இந்த மாசம் 12ஆவது கீரை போட்டு மூவ் ஆகணும். இல்ல அது மகிமை அடையணும். மகிமை அடைய வேண்டும் என்றால் நீ கீரை சேஞ்ச் பண்ணிதான் ஆகணும். கீரை ஷிஃப்ட் பண்ணிதான் ஆகணும். அதற்கு முன்பாக முடிவு என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணணும், அடுத்த வருஷத்துக்கு கடந்து செல்ல போகிறோம், அப்ப நம்ம என்ன பண்ணணும். இந்த வருஷத்துக்கு ஸ்பீடு மாதிரியே அடுத்த வருஷத்துல இருக்கக்கூடாது. அடுத்த வருஷம் வேற மாதிரி இருக்கணும். உன் வாழ்க்கை அடுத்த வருஷம் வேற மாதிரி மாற போகிறது. இப்ப இருக்கிற மாதிரி இருக்காது உன் வாழ்க்கை. அடுத்த வருஷம் 2026ல உன் வாழ்க்கை மாற போகுது. உனக்காக புதிய புதிய ஆசீர்வாதங்கள் கடந்து வரப்போகிறது. உன்னை நோக்கி கடந்து வரும். அதாவது ஆசீர்வாதத்தை நீ தேடி போக வேண்டாம், உன்னை தேடி ஆசீர்வாதங்கள் எல்லாம் கடந்து வருவதாக. இந்த நேரத்துல உன்னை தேடி ஆசீர்வாதங்கள் எல்லாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த வேலை இருக்கு. உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த வேலை இருக்கு. இந்த மாசத்துக்கான ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்துட்டு 2026ல நீ வேற லெவலா ஜொலிக்க போகிற, வேற லெவலா நீ முன்னி போற. இந்த நிலைமை மாற போகுதுங்க. உங்களுக்கு இருக்கிறதுல இப்ப நிலைமை கஷ்டமான நிலைமையில இருக்கீங்களே, கவலையான சூழ்நிலையில கடந்து போய்கொண்டு இருக்கீங்களே, இந்த நிலைமை மாற போகுது. இந்த நிலைமை
மாறப்போகுது. இந்த வார்த்தையை கேட்பதன் மூலமாக, இந்த வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. அவன் விசுவாசத்தினாலே வாக்கு தத்தங்களை சுதந்திரித்தான். சோ அதே போலதான் நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு தத்தங்களை உங்களால சுதந்திரிக்க முடியும். இந்த உங்களுக்கு தனியா எடுத்து வைக்க முடியும். வீட்டுல ஏதாச்சும் சாப்பிடுற பொருளுக்கு மட்டும் இது என்னோடதுன்னு சொல்லி தனியா எடுத்து வைக்கிறீங்களே, வீட்டுல மொத்தமா சாப்பாடு ஏதாச்சும் நல்லா வாங்கிட்டு வந்தா அது தனியா ஒதுக்குறீங்க. இது எனக்கு, இது உனக்கு, இது அவங்களுக்கு, இது அவங்களுக்கு அப்படி சொல்லி தனியா உனக்கு ஒதுக்க தெரிஞ்ச உனக்கு தேவனுடைய வார்த்தையை தனியா ஒதுக்க தெரிய வேண்டும். இந்த நேரத்துல அந்த வார்த்தைகளை தனியா ஒதுக்குங்கள். இப்ப நான் பேசப்படுற வார்த்தைகள், நம்ம பேச போற வார்த்தை எல்லாமே உனக்கு ஒதுக்கு. உனக்கு ஒதுக்கு. இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே உனக்கு ஒதுக்கு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவாராக. உன் பெயரை அவர் பெருமைப்படுத்த போகிறார். வரப்போற நாட்கள்ல அவர் உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவாரு. உன் பெயரை அவர் பெருமைப்படுத்த போகிறார். சோ கண்டதெல்லாம் பார்த்துட்டு சுத்தாதீங்க. கழுகு கண்டதை பார்த்து சுத்தாது, அதோட இறையும் மட்டுமே பார்த்துட்டு சுத்தும். இந்த நேரத்துல நம்மளோட இறை வசனத்துல இருக்கு, நம்மளோட இறை வசனத்துல இருக்கு. காகங்கள் கோழிகள் தான் கண்டதை சாப்பிட்டு கொடுக்கும். ஆனா கழுகு இறைய மட்டும்தான் தூக்கும். அதே போல நீ உயரத்துல பறந்து இருக்கும் போது உன்னுடைய கண்கள் எது மேல நோக்கமாக இருக்க வேண்டும் என்றால் வசனத்தின் மீது, அதாவது உன்னுடைய இறையின் மீது உனக்கு நோக்கமாக இருக்க வேண்டும். இறை மேல உனக்கு நோக்கம் இருக்கணும். அப்படியே இறையை பார்த்து அந்த இறைய அப்படியே அடிச்சு தூக்கு. 2026 உன்னுடைய இறைகள் எல்லாம் உன்னை தேடி வரும். உன்னோட இறை எல்லாமே உன்னை தேடி வரும். நீ தேடி போக தேவையில்லை, உன்னை தேடி வரப்போகிறது எல்லாம். இத்தனை நாட்கள் நீ தேடி போயிருக்க, ஆனால் இனிமேல் நீ தேடி போக மாட்ட. எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது. எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது. இறை மேல நீ போக்கஸா இருந்தனா எல்லாமே உன்னை தேடி வரும். நீ தேடி போக வேணாம். இத்தனை நாட்கள் நீ தேடி அலைந்திருப்பாய், இனிமேல் நீ தேடி அலைய போவது கிடையாது. உன்னை அலைய வைக்கிறதுக்கு அவர் அந்த மாதிரி தேவன் கிடையாது. நீ அலைய மாட்ட மீன் சொல்வது ஆசீர்வாதங்களை தேடி நீ அலைய மாட்ட. ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும். அது பொன்னாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இல்லை உறவாக இருக்கலாம், இல்லை எதுவாக இருக்கலாம். இந்த மாசத்துல உன்னை விட்டுட்டு போன உறவுகள் எல்லாம் உன்னிடத்தில் தேடி வரும். உன்னை வேணாம்னு சொல்லிட்டு போனவங்க ஃபுல்லா உன்கிட்ட தேடி வருவார்கள். அந்த மாதிரி தகப்பனை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த மாதிரி தெய்வத்தை நீ ஆராதித்துக் கொண்டிருக்க. ஏசப்பாவோட பவர், அவரோட வல்லமை மூலமா வெளிப்படும். அவரோட வல்லமை உன்னை வச்சு அவர் வெளிப்படுத்தணும் என்று ஆசைப்படுகிறார். இந்த நேரத்துல உன்னை வச்சு அவர் வெளிப்படுத்துவார். அவருடைய வல்லமையை மூலமா காண்பிப்பார். அவருடைய வலது கரத்தின் வல்லமையை மூலமா காட்டுவாரு. இப்பயும் சொல்றேன், நீ அடிச்சு குடிச்சுதான் மேல வர மாட்ட. செட்டைகளை அடிச்சுதான் மேல வருவ. நீ கழுகு மாதிரி, அதாவது நீ கழுகு மாதிரி நீ அடிச்சு குடிச்சு மேல வர ஆள் கிடையாது. நீ செட்டைகளை அடித்து உயிர எழுந்துகிறார்கள். நீங்கள் செட்டைகளை அடித்துதான் உயிரிடம் எழுந்துவீரை தவிர அடிச்சு குடிச்சு இது பண்ணி அது பண்ணி அந்த திறமையை காட்டி இந்த திறமையை காட்டி இப்படிலாம் போக மாட்டீங்க. உங்களை தூக்கிட்டு போறது கடவுள். உங்களை உயரத்துல பறக்க வைக்க போறது கடவுள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் திறமைகள்னால் நீங்கள் பறக்கவில்லை, அவருடைய கிருபையினால் பறந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் கூட அவருடைய கிருபை மேல எக்கச்சக்கமா, அதாவது கோடி கணக்கான அருளப்பட்டிருக்கிறது. இன்னும் நீ இருந்திருக்கனா, இந்த மாசத்து வரை நீ கடந்து வந்திருக்கனா, அவருடைய கிருபை எல்லாமே உன் மேல அவர் வச்ச கிருபை, உன் மேல அவர் வச்ச தயவு. இன்னும் ஓடிக்கிறது காரணம் அவருடைய கிருபை. நான் நிற்பதும், நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையே. சோ இந்த நேரத்துல கூட நான் நிக்கிறேன்னா, நான் நிர்மூலமே ஆகாமல் இருக்கிறேன்னா அவருடைய கிருபை. நான் சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன், நான் சாப்பிடுறதுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு அவர் சந்திப்பாரு. நான் வந்த தேவன் தான் நீ வழங்கி கொண்டிருக்கிற, உனக்கு அவர் சந்திப்பாரு.
என்பதை புரிந்து கொள்ளுங்கள். டீச்சர்ஸ் டே வேற வரப்போகுது. டீச்சர்ஸ் டே வேற வரப்போகுது. டீச்சர்ஸ் டே எப்ப? டீச்சர்ஸ் டேனா டிசம்பர் 25 டீச்சர்ஸ் டே. எனக்கு டீச் பண்றவர் அவர் தாங்க. எனக்கு டீச் பண்றது அவரு. சோ டீச்சர்ஸ் டே எனக்கு டிசம்பர் 25 டீச்சர்ஸ் டே. சோ உங்களுக்கும் டீச் பண்றது அவர் தான். சோ அவரு டீச்சரா இருந்தார்னா எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி தருவார். ஒரே மாதிரி தான் சொல்லி தருவார் எல்லா மாணவர்களுக்கும். அவரு சாக்லேட் கொடுப்பாருன்னா எல்லாத்துக்குமே சாக்லேட் கொடுப்பாரு. புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அவர் எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணார்னா உனக்கும் அவர் பண்ணுவாரு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவரு பாரபட்ச பார்க்க மாட்டாரு. இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் அடங்காதவன், இவன் சேட்டக்காரன், இவன் ஒண்ணுமே இல்லாதவன் அப்படின்னு அவர் பார்க்க தெரியாது. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். உன்னுடைய இருதயத்தை பார்ப்பாரு. அந்த இருதயத்துக்குள்ள இருக்க வழிகளை பார்ப்பாரு. அந்த வழிகளுக்குள்ள இருக்க காரியங்களை பார்ப்பாரு. உன்னுடைய கண்ணீரை பார்ப்பாரு. நீ கடவுள் சொல்ற பாதையை பார்ப்பாரு. எல்லாத்தையுமே இந்த டிசம்பர் மாசம் மாத்த போறாரு. இந்த டிசம்பர் மாசம் எல்லாத்தையுமே மாத்த போறாரு. உன்னுடைய கண்ணீர் அவர் துடைப்பாரு. உன்னுடைய காயங்கள் அவர் கட்டுவாரு. உன்னை சுமப்பாரு. உன்னை தாங்குவாரு. தப்பு வைப்பாரு. உன்னை ஏந்துவாரு. அவருடைய நீதியின் மலகரத்தினால் உன்னை தாங்குவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் நீதியின் மலகரம் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறது. நீ தாக்கு பிடிச்சிருவ. ஏன்னா அவருடைய நீதியின் மலகரம் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறது. இந்த 11 மாசம் தாக்கு பிடித்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்னா, அவர் நீதியின் வலகரம் என்னை தாங்கி பிடித்திருப்பதால் நான் இந்த 11 மாதங்களையும் தாக்கு பிடித்து விட்டேன். நான் என்னுடைய திறமையினால் இந்த 11 மாதத்தை தாக்கு பிடிக்கவில்லை. அவருடைய நீதியின் கரம் என்னை தாங்கி பிடித்திருப்பதால் நான் தாக்கு பிடித்து விட்டேன் என்பது உண்மை, என்பதுதான் சத்தியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளே, நீ அடிச்சு பிடிச்சு மேல எழும்ப மாட்டேன். இந்த டிசம்பர் மாசத்துல நான் உனக்கு வாக்கு பண்றேன். நீ அடிச்சு பிடிச்சலாம் மேல எழும்ப மாட்டேன். செட்டையை அடிச்சுதான் உயிரை எழும்புவ. செட்டைகளை அடிச்சு உயிரை எழும்புவனா உன் ஆசீர்வாதத்தை நீ தட்டி எழும்பும். நீ இப்படி தட்டுவ, ஆசீர்வாதங்கள் எல்லாம் எந்திரிச்சு நிற்கும். எல்லாமே உன்னுடைய ஆசீர்வாதங்கள் படுத்து கிடக்கிற, அதாவது விழுந்து கிடக்கிற உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த டிசம்பர் மாசம் எழுந்திருக்க போகிறது. உன்னுடைய ஆசீர்வாதங்கள், உன்னுடைய பண பிரச்சனைகள் எல்லாமே எழுந்து ஒரு பூகம்பம் மாதிரி இருந்துச்சுல, அது எல்லாமே விழுந்துரும். உன்னுடைய குறைவுகள், உன்னுடைய சுக வாழ்வு எல்லாமே அப்படியே மெது மெதுவா எந்திரிக்கும். டிசம்பர் மாசத்துல அப்படியே தலையை காட்டும் எந்திரிச்சு. அதை நீ பாப்ப, அத நீ பாப்ப. இந்த டிசம்பர் மாசத்துல உன்னுடைய ஆசீர்வாதங்கள் தலை தூக்குவதை உன்னால் பார்க்க முடியும் என்பதை விசுவாசியுங்கள். இந்த டிசம்பர் மாசம் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தலை தூக்க போகிறது. அப்படியே எட்டி பார்க்கும். உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் மெது மெதுவா அப்படியே எட்டி பார்க்கும். அப்படியே எட்டி பார்த்துட்டே வரும் ஆசீர்வாதங்கள் எல்லாம். இந்த டிசம்பர் மாசத்துல நாளுக்கு நாள் அதாவது டெய்லி ஆசீர்வாதம் அப்படியே தலையை தூக்கிக்கிட்டே இருக்கும். இத்தனை நாட்கள் எந்த ஆசீர்வாதத்திற்கு நீ தகுதியே இல்லைன்னு சொல்லி உன்னை ஓரமா ஒதுக்கி வைத்தார்களோ, ஆண்டவர் உனக்கு அதை வேணும்னே கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. இத்தனை நாட்கள் எந்த ஆசீர்வாதத்துக்கு நீ தகுதி இல்லைன்னு சொல்லிக்கிருந்தாங்களோ அதே ஆசீர்வாதத்தோடு கொடுப்பாரு. மக்கள் எது உனக்கு இது வேணாம்னு சொல்றாங்களோ ஆண்டவர் அதுதான் உனக்கு வேணும்னு சொல்லுவாரு. அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது. உனக்கு அதை செய்து கொடுக்க அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது. அவர் இந்த பூமியிலே சுத்த விடுறாருன்னா அவர்கிட்ட வல்லமை இல்லாமையா இருக்கும். இந்த பூமியிலே உண்டாக்கியிருக்காருன்னா, அவர் சமுத்திரத்தை குலுக்குவார்னா உன் வாழ்க்கையை அவர் மாற்ற மாட்டாரா? உன் வாழ்க்கை இதே மாதிரி நிலைமையில தான் போய்க்கு இருக்குமா? உன் வாழ்க்கையை அவர் மாற்றுவாராக. உன் வாழ்க்கையை அவர் மாற்றுவார். சீர்குலைந்து கிடக்கிற உன்னுடைய வாழ்க்கையில அவர் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு புதுசா எழுதுவாரு ஒரு பிளான. இந்த டிசம்பர் மாசம் வாழ்க்கையில இருக்க எல்லா கெட்ட பழக்கங்களும் அழிந்து போகும்.
உன் வாழ்க்கையில இருக்க நாசமான பழக்கங்கள், அந்த பழக்கத்தினாலே உன் குடும்பத்துல அநேக சண்டைகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பழக்கத்தினாலே உனக்கு மரியாதை போகிறது. அந்த பழக்கத்தினால உனக்கு கெட்ட பேர் வருகிறது. இயேசுவின் நாமத்துல சொல்ற இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து அந்த பழக்கங்கள் எல்லாம் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறும். அந்த பழக்கங்கள், அந்த தீவிர பழக்கங்கள் எல்லாம் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறும் டிசம்பர் மாசம். ஏன்னா ராஜாதி ராஜா என்ட்ரி ஆகிறார் இந்த டிசம்பர் மாசம். உன் வாழ்க்கைக்குள்ள ராஜாதி ராஜா என்ட்ரி ஆகிறார். நான் சொல்லுகிறேன், இதை விவரித்து சொல்லுகிறேன். ராஜாதி ராஜா உன் வாழ்க்கையில என்ட்ரி ஆக போற இந்த டிசம்பர் மாசம். இந்த 11 மாசங்கள் செய்த தவறுகளை எல்லாம் ஒரே நாளில் வைத்து முடிப்பார். ஆதியிலிருந்து செய்த தவறுகளை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒரே இரவில் முடித்தார் அல்லவா? அதே போலதான் இத்தனை நாட்களில் செய்த தவறுகளை எல்லாம், குற்றங்களை எல்லாம் இயேசு வாழ்க்கைக்குள்ள என்ட்ரி ஆகும் போது எல்லா குற்றங்களையும் அவர் மன்னிப்பார். உன்னுடைய வாழ்க்கை புதிதாக மாறிக்கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை புதிதாக மாறும். பழைய நிலைமையில நீ இருக்க மாட்ட. நீ எங்கேயும் போக மாட்ட. எல்லாமே உன்னையை தேடி வரப்போகிறது. ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ராஜாக்களும் உன்னை தேடி வருவாங்க, ராஜ்யங்களும் உன்னை தேடி வரும். ராஜ்யங்களும் உன்னை தேடி வரும், ராஜாவும் உன்னை தேடி வருவாரு. ஏன்னா ராஜா இருக்கிறது ராஜ்யத்துலதான் இருப்பாரு. ராஜா ராஜ்யத்துலதான் இருப்பாரு. ஒரு பெரிய பணக்காரரு குடிச வீட்டுல இருக்க மாட்டாரு. ஒரு பெரிய பணக்காரரு அரண்மனையில இருப்பாரு. சோ அவர் ராஜாதி ராஜா. அவர் உள்ளத்துக்குள்ள வாசம் பண்ணா உன் உள்ளம் அரண்மனையா இருக்கணும். உன் உள்ளம் அரண்மனையா இருக்கணும். அரண்மனையா இல்லாட்னா வேலைக்காரர்களை அனுப்பி அரண்மனையாக மாற்றுவாராக. வேலைக்காரர்களை அனுப்பி அரண்மனையை மாற்றுவாராக. இப்படி சொல்றதை காட்டிடும். அவர் வார்த்தையை அனுப்பி அரண்மனையாக மாற்றுவாராக. உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தைகளை அனுப்பி அவர் உன் உள்ளத்தையும் உன் இருதயத்தையும் அரண்மனையாக மாற்றுவார். அதன் பின்பாக அவர் உன் வாழ்க்கைக்குள் வருவார், உன் இருதயத்தில் வருவார், அங்கே குடியிருப்பாராக. இந்த மாசத்துல இருந்து உன் இருதயத்துக்குள்ள உன் உள்ளத்துக்குள்ள இயேசுப்பா குடியிருக்க ஆசைப்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்திற்குள்ள இயேசுப்பா குடியிருக்க போகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்வோம். ஓகே. ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாசத்துல முதல் நாள்ல நாங்க வந்திருக்கோம் ஆண்டவரே. உங்க சமூகத்துல வந்து நிக்கிறதுல நாங்க சந்தோஷப்படுறோம் ஆண்டவரே. இந்த டிசம்பர் மாசத்துல உங்க சமூகத்துல வந்து நாங்க நிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்களிடத்திலிருந்து ராஜாக்கள் கடந்து வருவார்கள் சொன்ன வார்த்தையின்படி இந்த நேரத்துல கூட ஏசப்பா எங்க நிலத்துல இருந்து ராஜாக்கள் கடந்து செல்லணும் ஆண்டவரே. எங்க மூலமா ராஜ்யங்களுக்கு வெளிப்படணும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள அந்த ஜீவனை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா குடும்பங்கள் வாழ்க்கையும் மாறுகிறது. எல்லா குடும்பங்கள் வாழ்க்கையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. பிசாசு கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலைகளும் குடும்பத்திலிருந்து மாற போகிறது. இந்த நேரத்திலிருந்து பிசாசு கொண்டு வருகிற பிசாசு செய்கிற சித்தி வேலைகள் எல்லாம் உன் குடும்பத்துல அது பலிக்காது. ஏன்னா ராஜாதி ராஜா உள்ள உட்கார்ந்து இருக்காரு. ராஜாதி ராஜா சேர் போட்டு உன் உள்ளத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது பிசாசானவன் நெருங்க கூட முடியாது. உன் கோட்டை அந்த எப்படி ஒரு அரசர் வந்து கோட்டையில உட்கார்ந்து இருக்கும் போது சுற்றிலும் சேவகர்கள் எல்லாம் நிற்பாங்களே வெளியே காவலுக்கு, அதே போல ராஜா உன் உள்ளத்துக்குள்ள இருக்கும் போது எல்லோருமே சேவர்கள், அதாவது தேவதூதர்கள் எல்லாம் உன்னுடைய பாதுகாப்புக்காக நிற்பார்கள் என்று நான் சொல்லி நான் உன்னை பிளஸ் பண்றேன். உனக்காக வேலை செய்ய தேவதூதர்களை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உனக்கு வேலை செய்ய, உனக்கு உதவி செய்ய அவர் தேவதூதர்களை அனுப்புவாராக. இந்த நேரத்துல இருந்து அவர் தேவதூதர்களை உனக்கு உதவி செய்ய அனுப்ப போகிறார். உனக்கு உதவி செய்ய, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தேவதூதர்கள் கடந்து வருவார்கள். யாருமே தெரியாது, எந்த மனுஷனே தெரியாது, ஆனா எனக்கு உதவி செய்தார்கள் என்று நீ சொல்லுவ. அவர்கள் மனுஷர்கள் கிடையாது, அவர்கள் தேவதூதர்கள். உன் வாழ்க்கையில யாருமே தெரியாத மக்கள் உனக்கு உதவி செய்தார்கள் என்றால் அவர்கள் மனிதர்கள் கிடையாது, அவர்கள்
தேவதூதர்களாக இருக்கிறார்கள். இந்த நேரத்துல இருந்து, இந்த மாசத்துல இருந்து உனக்கு யாருமே தெரியாதவங்க எல்லாரும் வந்து உதவி செய்வார்கள். நீ அவங்களை இதுக்கு முன்னாடி நீ பார்த்திருக்கவே மாட்ட, இதுக்கு முன்னாடி நீ அவர்களை பார்த்திருக்கவே மாட்ட. ஆனா அவர்கள் கடந்து வந்து உனக்கு உதவி செய்து விட்டு போவார்கள். ஏன்னா உன் உள்ளத்துக்குள்ள ராஜா உதித்திருக்கிறார், உன் உள்ளத்துக்குள்ள ராஜா உதித்திருக்கிறார் என்று சொல்லி நான் உன்னை பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கைஸ், நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியில் நம்மளை இந்த சமூகத்தில் அவர் சமூகத்தில் நிற்கிறதுல நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய பெயர் நவீன். நான் உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து பேச வந்திருக்கிறேன். ஸோ எரேமியா புத்தகம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா புத்தகம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதுல ஒரு சின்ன வார்த்தையை மட்டும் சொல்றேன். அவர்களுக்கு தீமை உண்டாயிருக்க அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிவர்களாகவும், அதாவது பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும், பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும். புரிகிறதா? பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிவார்கள் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே, இதை பார்ப்போம். அடுத்து எரேமியா 29ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எரேமியா 29:8. மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற தீர்க்கதரிசி உங்கள் ஒரு நிமிஷம். ஓகே, பார்ப்போம். ஓகே, எரேமியா 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொன்னபடி ராஜ்யங்களுக்காக அலைந்து திரிகிறார்கள், அலைந்து திரிகிறவர்களாகவும், ராஜ்யங்களுக்காக அலைந்து திரிகிறவர்களாகவும். சோ அலைந்து திரிகிறதுனா என்ன ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அலைந்து திரிகிறதுனா என்ன? ராஜ்யங்களுக்காக அலைந்து திரிவது. ராஜ்யங்களுக்காக அவர்கள் அலைகிறார்கள். எந்த ராஜ்யம் இருக்கு, எந்த ராஜ்யம் இருக்கு, எந்த ராஜ்யம் இருக்கு, எந்த ராஜ்யம் இருக்குன்னு சொல்லி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். எரேமியாலேயே இன்னொன்னு வசனம் இருக்கும், இந்த அலைந்து திரிக்கிறதுக்கான ஒரு சாட்சி. எரேமியா படிச்சேன், அந்த வசனத்தை எங்க மிஸ் பண்ணேன்னு தெரியல, மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் அந்த வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் ராஜ்யங்களுக்காக அலைந்து திரிகிறார்கள் என்று அந்த வசனத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சோ அலைந்து திரிகிறதுனா என்னதுன்னா ராஜ்யங்களுக்காக அலைந்து திரிகிறது. எரேமியாலேயே நான் சொல்றேன், அவர்கள் ராஜ்யத்திற்காக அலைந்து திரிகிறார்கள், ராஜ்யத்திற்காக அலைந்து திரிகிறார்கள். இப்பொழுது நான் வார்த்தைக்கு நேராக கடந்து வருகிறேன். இப்பொழுது நான் இந்த மாசத்துக்கான வாக்கு தத்துவத்துக்கு நேராக கடந்து வருகிறேன். எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையின்றி அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவது இல்லை. நீ இனி அலைந்து திரிவது இல்லையா? சோ அவர்கள் எல்லாரும் ராஜ்யத்திற்காக அலைந்து திரிந்தார்கள். ராஜ்யத்திற்கு அலைந்து திரிந்தவர்களாகவும், ராஜ்யத்திற்கு அலைந்து திரிந்தவர்களாகவும். சோ இந்த நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தை இந்த டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி முன்னாடி நான் பேசியிருக்கேன். நீ இனிமேல் அலைந்து திரிவது இல்லை என்று சேவைகளின் கர்த்தர் உனக்கு சொல்கிறார். நீ இனிமேல் அலைந்து திரிய மாட்ட, எங்கேயும் அலைந்து திரிய மாட்ட. அலைந்து திரிவதுனா என்னன்னு பார்ப்போம். ராஜ்யங்களுக்காக அலைந்து திரிவார்கள். சோ எரேமியாவை பார்க்கிறோம், ராஜ்யங்களுக்காக அலைந்து திரிகிறார்கள். 2 வசனம் ஒரு சாட்சி 2-3 வசனங்களில் உறுதிப்படுத்தப்படும். அதாவது 2-3 வசனங்கள்லயே அது கன்ஃபார்ம் ஆயிடுமா? சோ இந்த நேரத்திலும் அந்த 2-3 வசனங்கள்லாம் நான் சொல்லும் போது ராஜ்யங்களுக்காக அவர் அலைந்து திரிகிறார்கள்,
ராஜ்யத்திற்காக அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். உன்னுடைய வாழ்க்கையில இனிமேல் நீ ராஜ்யத்திற்காக அலைந்து திரிய தேவையில்லை. ஏனென்றால் ராஜ்யம் உனக்குள் வந்துவிட்டது. இந்த டிசம்பர் மாசம் 1ஆம் தேதியில ராஜ்யம் உனக்குள்ள வந்துவிட்டது. உனக்குள்ள ராஜ்யம் வந்துருச்சு. உனக்குள்ள ராஜ்யம் வந்துருச்சு. நீ அலைந்து திரியவில்லை என்றால் நீ இந்த பஸ்ல ஏறி அங்க போறது, இந்த பஸ்ல ஏறி இங்க போறது, அந்த அலைந்து திரிவது கிடையாது. அந்த அலைந்து திரிவது கிடையாது. ராஜ்யத்திற்காக நீ அலைந்து திரிய மாட்ட. ராஜ்யம் உனக்குள்ள வந்துருச்சு. ராஜ்யம் உனக்குள்ள வந்துச்சுன்னா ராஜ்யத்துல என்னென்ன நடந்துச்சோ அதை எல்லாம் வாழ்க்கைக்குள்ள நடக்க போகிறது. ராஜ்யத்துல என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும். இனிமேல் அந்த ராஜ்யத்துல, அதாவது பரலோக ராஜ்யத்துல வியாதிகள் கிடையாது, துன்பங்கள் கிடையாது, துயரங்கள் கிடையாது, கண்ணீர் கிடையாது, பசி கிடையாது, மரணம் கிடையாது. இனிமேல் இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து உன்னுடைய வாழ்க்கையில பசிகள் கிடையாது, பட்னி கிடையாது, எதுவுமே கிடையாது. கடைசியா சொல்ற மரணம் கிடையாது. இந்த டிசம்பர் மாசத்துல நீ வாழ்க்கையில மரணம் கிடையாது. நீ மரண செய்தியை கேட்க மாட்ட. என் சொந்தக்காரர்கள் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ அலைந்து திரிய மாட்ட. இத்தனை நாட்களில் என்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ இந்த பஸ்ல ஏறி அந்த பஸ்ல ஏறி அப்புறம் அலைந்து திரிந்திருப்ப. இப்ப உனக்குள்ள ராஜ்யம் வந்திருக்கனால அவர் சொல்லியிருக்காரு, சேனைகளின் கர்த்தர் சொல்றது என்னவென்றால், நீ அலைந்து திரிவது இல்லை. இஸ்ரவேலை நீ திரும்புவதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு. அவரா உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. இந்த மாசத்துல உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சேனைகளின் கர்த்தரே உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா இந்த உலகத்துல இருக்க மக்கள் எப்படி வாய்ப்பு கொடுக்காம இருக்க முடியும்? ஆண்டவர் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. நீ மனம் திரும்பணும்னா திரும்பி இப்ப திரும்ப. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உனக்கு சொல்லித்திருக்கேன், உனக்கு நான் சொல்லித்திருக்கேன். நீ மனம் திரும்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த நேரத்துல திரும்பிடு. இந்த நேரத்தில் திரும்பிடு. அவர் சைடு திரும்பிடு. இத்தனை நாட்கள் அவருக்கு நீ முதுகு காட்டி கொண்டு இருந்தாய். அதாவது அவரை நோக்கி வரும்போது நீ அவரை பார்த்து முதுகை காட்டிட்ட, அவருக்கு பயந்து ஓடிட்ட. இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயந்து ஓட வேணாம், நீ மனம் திரும்ப திரும்பிடு. இந்த நேரத்துல திரும்பிடு. என்னுடைய மனதை திருப்பி எனக்கு நேரா. நீ உன் அறிவுறுப்புகளை என் பார்வைகள் என்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவது இல்லை. நீ இன்னும் அலைந்து திரிய மாட்ட. ராஜ்யத்திற்காக நீ அலைந்து திரிய மாட்ட. பல்லவ ராஜ்யம் உனக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு நீ அலைந்து திரிய மாட்ட. பல்லவ ராஜ்யம் உனக்குள்ள வந்துருச்சு. இந்த டிசம்பர் 25 உனக்குள்ள இயேசு பிறப்பாராக. இயேசு கிறிஸ்து இந்த டிசம்பர் 25ஆம் தேதி உனக்குள்ள பிறப்பாரு. இந்த டிசம்பர் மாசம் உனக்குள்ள பிறக்க போறாரு. இயேசு உனக்குள்ள பிறக்க போறாரு. அதற்காக ராஜ்யத்தை ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யத்தை நீ அலைந்து திரிந்து தேடி கொண்டிருக்கிற. ஆனா அந்த ராஜ்யம் உன்னை தேடி வரப்போகிறது. அந்த ராஜ்யம் உன்னை தேடி வரப்போகிறது. இந்த நேரத்துல டிசம்பர் மாசத்துல உனக்கான வாக்குத்தத்தம் என்ன ஆகுனா, நீ அலைந்து திரிவது இல்லை. அலைந்து திரிவதுனா ராஜ்யங்களை தேடி அலைகிறது. இனிமேல் ராஜ்யங்களை தேடி அலைய தேவையில்லை. இந்த மாசத்துல இருந்து ராஜ்யங்கள் எல்லாம் உனக்குள்ள வந்துருச்சு. நீ ஹாஸ்பிட்டலா ஏறி போக தேவையில்லை. ஏன்னா ராஜ்யம் உனக்குள்ள வந்தனால உனக்குள்ள வியாதி வர முடியாது. நீ மருத்துவமனைக்கா செல்ல வேண்டாம். நீ இந்த செக்கப் அந்த செக்கப் எந்த செக்கப்புக்குள்ளே போவானா. ஏன்னா ராஜாதி ராஜா உனக்குள்ள இந்த மாசத்துல பிறப்பாராக. அதுதான் ராஜ்யம். ராஜ்யம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ. இந்த டிசம்பர் மாசத்துல அவர் எனக்குள்ள பிறக்கிறது ராஜ்யம். இந்த டிசம்பர் மாசத்துல அவர் எனக்குள்ள பிறப்பாரு. அவர் எனக்குள்ள பிறக்கும் போது அவர் அன்று பிறந்தப்ப என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ அதே சம்பவங்கள் இந்த டிசம்பர் மாசத்துல உனக்கு நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இந்த டிசம்பர் மாசத்துல அவர் அந்த மாசத்துல பிறந்தப்ப, அவர் அந்த நாள்ல பிறந்தப்ப என்னென்ன சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்துச்சோ அந்தந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த தேதியில இந்த மாசத்துல உனக்கு நடக்கும். அன்னைக்கு என்ன நடந்துச்சு? சாஸ்திரிகள் எல்லோரும் அவரை பணிந்து கொள்ள தேடி வந்தார்கள். உன்னை பணிந்து கொள்ள ஏன்னா அவர் உனக்குள்ள பிறந்திருக்காரு. உன்னை பணிந்து கொள்ள ராஜாக்கள் கடந்து வருவார்கள். உதிக்கிற ஒளி இடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள்.
உன் வாசல் இரவும் பகலும் திறந்துதான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. இந்த மாசத்துல நீங்க அலைந்து திரிய மாட்டோம். இல்லைன்னா இந்த மாசம் ஏசப்பா பிறக்கிற மாசம். ஏசப்பா பிறக்கிறாரு, உனக்குள்ள பிறக்கிறாரு. ராஜ்யங்கள் உனக்குள்ள எழும்புகிறது. நாட்கள் வரப்போகிறது. ராஜ்யங்கள் உனக்குள்ள எழும்பி கொண்டே இருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் மரணம் நிகழாது. அப்படியே நீ மறித்தாலும் நீ மீண்டும் நீயோடு கூட எழும்ப. அப்படியே நீ மறித்து போனாலும் நீ திரும்பவும் மீண்டும் எழுந்து நிற்பாய். ஏன்னா ராஜ்யம் உனக்குள்ள இருக்கு. அவரோட பெட்டு உனக்குள்ள ஓடி இருக்கு. அப்பா எப்படி பண்ணாரோ அதே மாதிரிதான் நீ பண்ணுவார். ஏன்னா அவர் உனக்குள்ள பிறந்து இருக்கிறார் என்பதை புரிந்து கொள். நான் போயிட்டு திரும்ப வருவேன்னு சொன்னார்ல, வந்துட்டாரு. அவர் வந்தாயிற்று. அவர் போயிட்டு திரும்ப வருவேன்னு சொன்னார்ல, அவர் வந்தாயிற்று. இந்த மாசத்துல அவர் வந்தாயிற்று. உனக்குள்ள பிறந்தாச்சு. அவர் உனக்குள்ள பிறந்திருக்காரு. இந்த மாசத்துல உனக்குள்ள பிறந்தாருன்னா உன்னோட குறைவுகள் எல்லாம் இயேசுவுக்குள் நிறைவாக மாறும். எந்தெந்த குறைவுகள் இருக்கிறதோ இந்த மாசத்துல அந்த குறைவுகள் உனக்குள்ள இருக்க முடியாது என்பதை நான் டிக்ளேர் பண்றேன். இயேசு இந்த மாசத்துல உனக்குள்ள பிறப்பாரு. இயேசு கிறிஸ்து இந்த மாசத்துல உனக்குள்ள பிறப்பாராக. உன் வாழ்க்கை இருட்டா கிடக்கிற உன்னோட வாழ்க்கை பிரகாசம் அடைய போகிறது. சிரிக்காத உன் முகம் இந்த மாசத்துல சிரிக்க போகிறது. செயல்படாத மரபுகள் எல்லாம் இந்த மாசத்துல செயல்பட போகிறது. செயல்படாத இந்த கிட்னி இந்த மாசத்துல செயல்பட போகிறது. உன்னுடைய நரம்புகள், உன்னுடைய ரத்த ஓட்டங்கள் எல்லாம் சீராக மாற போகிறது. இந்த மாசத்துல இருந்து ஆஸ்பத்திரிக்கு நீ கொடுத்த பணங்கள் எல்லாம் போகும். இந்த மாசத்துல இருந்து உனக்கு பணங்கள் கொட்ட ஆரம்பிக்க போகிறது. காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு வந்தார்கள். சோ இந்த நேரத்துல உன்கிட்ட காஸ்ட்லியான பொருட்கள் வந்து சேரும். இந்த நேரத்துல இருந்து உன்கிட்ட காஸ்ட்லியான பொருட்கள் தான் வந்து சேரும். புதிய புதிய பரிசு இடத்துல வரும். புதிய காஸ்ட்லியான பொருட்கள் தான் உங்ககிட்ட வரும். அவர்கள் கொண்டு வருவார்கள். யாருமே தெரியாது. அவர்கள் கிட்ட வந்து கோடி கோடியா கொட்டுவாங்க என்பதை விசுவாசியுங்கள். ஏன்னா ராஜாதி ராஜா எனக்குள்ள பிறந்திருக்காரு என்பதை விசுவாசி. இந்த மாசம் அவர் பிறந்தாரு. அவரு மாட்டு தொழுவத்துல பிறக்கலமா, ஒரு இல்லத்துக்குள்ள பிறந்திருக்காரு. இல்லத்துக்குள்ள பிறந்திருக்காரு. நீ இனி அலைந்து திரிவது இல்லை. நீ ராஜ்யத்துக்காக அலைந்து திரிய மாட்ட. ராஜ்யம் உனக்குள்ள எழும்புகிறது. ராஜ்யம் உனக்குள்ள எழும்புற நாட்கள். அதனாலதான் சொல்றாரு, தைரியமா சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவானவர் உனக்குள்ள பிறந்துருவாரு. அந்த தைரியத்துல வாக்கு பண்றாரு. நீ இனிமேல் அலைந்து திரிவது இல்லை. உன் சொந்தக்காரங்களுக்கு சோகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ அலைஞ்சிக்க மாட்டேங்க. ஏன்னா சோகமே ஆகாது. மரணம் செய்தியே உனக்கு கேட்காது. ஏன்னா ராஜ்யம் உனக்குள்ள வந்து இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகிறார், வரப்போகிறார் அல்ல, வந்து விட்டார். இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். உன் இல்லத்துக்குள்ள இயேசு வந்து விட்டார் என்பதை புரிந்துகொள். இன்னும் இயேசு வருவாரு. 2வது வருகை திருப்பி அவர் வருவாரு. வந்து என்னை கூட்டிட்டு போவாரு. இயேசு வந்துட்டாரு. உன் உள்ளத்துக்குள்ள அவர் பிறந்துட்டாரு. உள்ளத்துக்குள்ள இயேசு பிறந்துட்டாரு என்பது விசுவாசி. இயேசு உள்ளத்துக்குள்ள பிறந்தா உன்னை தேடி ராஜாக்கள் கடந்து வருவார்கள். இந்த மாசத்துல இருந்து உன்னை தேடி பெரிய பெரிய அதிகாரிகள் கடந்து வருவார்கள். உன்னை தேடி உனக்கு நல்லது செய்ய, உன்னை பணிந்து கொள்ள, உன்னை தேடி பெரிய பெரிய அதிகாரிகளும் ராஜாக்களும் உன்னிடத்தில் கடந்து வருவார்களாக. உன்னிடத்தில் ராஜாக்கள் கடந்து வருவார்கள். ஏன்னா நீ அழைத்து தேவையில்லை. நீ போய் அவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் உன்னை வந்து பார்ப்பார்கள். நீ போய் பார்க்க மாட்டார் யாரையும். அவர்கள் உன்னை வந்து பார்ப்பார்கள். ஏனென்றால் இயேசு எனக்குள் பிறந்து விட்டார். இயேசு எனக்குள்ள பிறந்துட்டாரு. இந்த வானத்தில் இந்த பூமியில் இந்த சகலத்தையும் உண்டாக்கினவர் எனக்குள்ள பிறந்திருக்காரு. சோ அந்த மரியாதைக்கு என்ன மரியாதை கிடைத்ததோ அதே மரியாதை எனக்கும் கிடைக்கும்.
அன்று மரியாதைக்கு என்ன மரியாதை கிடைத்ததோ அதே மரியாதை உங்களுக்கு கிடைப்பதாக, உங்களுக்கு கிடைப்பதாக. அன்னைக்கு மரியாதைக்கு என்னென்ன நடந்துச்சோ, என்னென்ன சம்பவிச்சுச்சோ, அது எல்லாம் உனக்கு சம்பவிக்கும் என்பதை புரிந்துகொள். இயேசு உனக்குள்ள பிறந்திருக்காரு. இந்த டிசம்பர் மாசத்துக்கான செய்தி, இயேசு உனக்குள்ள பிறந்திருக்காரு. அதனால நீ அலைந்து திரிய தேவையில்லை. எல்லாமே உன் கையெழுத்துக்கு வரும். நீ வேலைக்காக நீ அலைந்து திரிய மாட்ட. வேலை உன்னை தேடி வரும். நீ வீட்டுல உட்காந்துரு, வீட்டுல உட்காந்து இந்த மாசத்துல நான் தீர்த்த தரிசனம் சொல்றேன், வேலை ஒன்ன தேடி வரும். நீ எந்தெந்த வேலைக்கு ஆசைப்பட்டியோ அந்தந்த வேலைகள் எல்லாம் உன் வீட்டு கதவை தட்டும். இது ப்ராபஸியா எடுத்துக்கோ, உன் வாழ்க்கைக்கான ப்ராபஸியா எடுத்துக்கோ. வேலை இல்லை இல்லைன்னு சொல்லி உன்னை புறக்கணிக்கிறார்களா? வேலை இல்லை இல்லைன்னு சொல்லி உனக்கு மரியாதை இல்லாமல் பண்றார்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் டிக்ளேர் பண்றேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறந்திருக்கனால நீ எங்கேயும் போய் அலைந்து தீர்ந்து வேலைக்கு அலைந்து தீர்ந்து தேவையில்லை. வேலைகள் எல்லாம் ஒண்ணு தேடி வரும். ஆஃபர் லெட்டர் உன் வீட்டு கதவை தட்டும். ஆஃபர் லெட்டர் உன் வீட்டு கதவை தட்ட போகுது. இந்த நேரத்துல கூட ஆஃபர் லெட்டர் உன் வீட்டு கதவை தட்டும். நீ அலைந்து திரிய மாட்ட. இந்த மாசத்துக்கான வாக்கு தத்தம் என்னவென்றால், நீ அலைந்து திரிவது இல்லை. உனக்கான வாய்ப்புகளை கர்த்தர் உனக்கு தருகிறார். இந்த நேரத்துல கூட நீ மனம் விரும்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மனம் விரும்பிவிடு. நீ பாவங்களை விட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பாவங்களை விட்டு விடு. ஏனால் ராஜ்யம் உனக்குள் வந்திருக்கிறது. அப்படி என்னால் அந்த பாவத்தை விட முடியவில்லை. அந்த பாவத்தை என்னால விட முடியல. நானும் விடணும் ஆசைப்படுறேன், என்னால விட முடியல. நானும் தீர்மானம் எடுக்கிறேன், நானும் திட்டம் போடுறேன், அந்த பாவத்துல இருந்து எப்படியாச்சும் வெளியே வந்துடலாம் சொல்லிட்டு பிளான் போடுறேன். ஆனா வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி கலந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படின்னு சொல்லி கலந்து கொண்டிருக்கீங்களா? ராஜா வீடு கட்ட சேவகர்களை அனுப்புவாராக. ராஜாதி ராஜா உன்னை சரிப்படுத்த, உன்னை சுத்தப்படுத்த தூதர்களை கட்டளையிடுவாராக. உன் திறமையினால முடியாது, எழுதி வச்சுக்கோ, எழுதி வச்சுக்கோ. உன் திறமையினால உன்னுடைய பாவத்தை விட முடியாது. அவருடைய கிருபையினாலதான் உன் பாவத்தை விட முடியும். உன் பாவத்தை விட முடியும். உன் திறமையை வைத்து உன் பாவத்தை உன்னால் விட முடியாது. அவர் திறமையை வைத்து இனிமேல் அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும். இனி பாவம் உன்னை மேற்கொள்வது இல்லை. பாவம் இனி உன்னை மேற்கொள்ளாது. ஏனென்றால் ராஜாதிராஜா எனக்குள் பிறந்து விட்டார். இனிமேல் நான் அலைந்து திரிய தேவையில்லை. இனிமேல் நீ அலைந்து திரிய மாட்ட. இத்தனை நாட்கள் நீ அலைந்து திரிந்திருக்கலாம். போகாத இடம் இல்லை, சுத்தாத ஊர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டியிருக்கலாம். நீ போகாத ஊர் இருந்தது கிடையாது, நீ சுத்தாத இடம் இருந்தது கிடையாது. ஆனாலும் இந்த நேரத்துல நீ அவர்கள் அதை செய்தும் இந்த மாசத்துல இருந்து நீ எதுவுமே செய்ய தேவையில்லை, நீ சுத்த தேவையில்லை, நீ அலைய தேவையில்லை. எல்லா வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிற்கும். எல்லா வீட்டு வாசல் முன்னாடி நிற்கும். இயேசு கிறிஸ்து நாமத்துல டிக்ளேர் பண்றேன், உன்னுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நீ அனுபவிக்கிறதுக்காக நீ அலைந்து திரிந்திருக்கலாம். உன்னுடைய ஆசீர்வாதங்களை நீ அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நீ அலைந்து திரிந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாசத்துல உனக்குள்ள பிறந்தனால அவரு புதுசா உனக்குள்ள பிறந்திருக்காரு, குழந்தையா உனக்குள்ள பிறந்திருக்காரு. சோ அதனால நீ அலைந்து திரிய மாட்ட. எல்லா ஆசீர்வாதங்களும் உன்னை தேடி வரும். சாஸ்திரிகள், அதாவது ஞானவான்கள், இந்த உலகத்திலேயே ஞானமாக இருக்கிறவர்கள் எல்லாம் உன்னை தேடி வருவார்கள். உன்கிட்ட ஐடியா கேட்பாங்க, இது எப்படி பண்றது அப்படின்னு உன்கிட்ட வந்து கேட்பார்கள். இத்தனை நாட்களில் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு மதிக்காத நபர்கள் எல்லாம் உன்னிடத்தில் வந்து ஐடியா கேட்கிற மாதிரி பண்ணுவாரு. ஏன்னா நீ அலைந்து திரிய மாட்ட. நீ வீட்டை விட்டு எங்கேயுமே போக தேவையில்லை, எல்லாமே வீட்டுக்கு வரப்போகிறது. இயேசு உனக்குள்ள பிறந்திருக்காரு. இயேசு உனக்குள்ள பிறந்திருக்காரு என்பதை விசுவாசியுங்கள், நம்புங்கள். நீங்கள் அலைந்து திரிய மாட்டீங்க. இந்த மாசத்துக்கான வாக்குத்தத்தம் தான். இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் வாயில சொல்றாரு. அவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, நீ
திரும்பணும்னா திரும்பிடுறா. நீ மனம் திரும்பணும்னா திரும்பிடு. என்கிட்ட மனதை உன்னுடைய இருதயத்தை என்கிட்ட திருப்புடா திருப்புடா. இங்க பாரு, இங்க பாரு. அவரு 50%, 80%, 90% இருதயத்தெல்லாம் கேட்கல. அவர் கேட்கறது 100% இருதயத்தை. அதாவது நீ 98% அவர்கிட்ட கொடுத்துட்டு 2% உன் இஷ்டத்துக்கு பண்ணலான்னு விட மாட்டாரு. அவர்கிட்ட முழுசா இருதயத்தை கொடுப்பது வரைக்கும் உன் விஷயத்துல அவர் மனம் தளர மாட்டார். இந்த நேரத்துல நான் அறிவிக்கிறேன் இந்த வார்த்தையை. அவர் உன் விஷயத்துல, அவர் உனக்கு வேலை செய்வதில், அவர் உனக்காக பாடுபடுவதில் மனம் தளர்ந்து போக மாட்டார். ஒருத்தனுக்காக, ஒருத்திக்காக அவர் உனக்காக வேலை செய்து கொண்டுதான் இருப்பாரு. அவர் சைடில் மனதை திருப்ப வேண்டும். அதாவது அவருக்கு முழு இருதயத்தை நீ தர வேண்டும். உன்னுடைய முழு இருதயத்தை அவருக்கு தரணும். அதற்காகத்தான் நீ அப்படி தந்தா என்ன நடக்கும் தெரியுமா? நீ உன் அறிவுறுப்புகளை பார்வையிலிருந்து அகற்றி விட்டால், நீ அப்படி தரும்போது அறிவுறுப்பா இருக்கு, இது விலைக்கலாம், அவர்கிட்ட நம்ம போறோம், இதெல்லாம் இந்த சட்டையில ஃபுல்லா அழுக்கா இருக்கு, இந்த சட்டையை மாத்திட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம முக்கியமான இடத்துக்கு போறோம்ல, நம்ம முக்கியமான இடத்துக்கு போறோம், சட்டையில அழுக்கா இருக்கு, சட்டையை மாத்திட்டு போலாம் அப்படின்னு சொல்லும்ல உன் மனசு அப்படி சொல்லும்ல. அதே போலதான் நீ அவர் சைடு இருதயத்தை திருப்பிட்டா அந்த இருதயத்துக்குள்ள இருக்க பாவங்களும் உன் மைண்டுக்குள்ள இருக்க பாவங்களும் எல்லாமே, நம்ம ராஜா கிட்ட போறோம், இந்த பாவத்தோட நம்ம போக முடியுமா அப்படின்னு உனக்கு ஒரு குற்ற மனசாட்சி குத்தும். அந்த குத்துற நேரம் உன்னுடைய பாவம் போயிடும். நீ விடணும் அவசியம் இல்லை. அவர் உனக்கு வாய்ப்பை கொடுத்து உன்னை விட வைப்பாரு. இந்த நேரத்திலையும் அவர் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து உன்னுடைய பாவத்திலிருந்து வெளிவர வைப்பாரு. அந்த பாவத்தை விட்டு வெளியே வரணும்னா உன்னை போட்டு குலுக்க மாட்டாரு. உனக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பார். உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து உனக்கு ஒரு பொறுப்பை தூக்கி கொடுக்கும் போது அந்த பாவத்திலிருந்து உன்னால் வெளிவர முடியும். இந்த நேரத்துல கூட அதுதான் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த டிசம்பர் மாசத்துல உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்புல ஒரு பொறுப்பை கொடுக்கும் போது அந்த பாவத்திலிருந்து எந்த பாவத்தை உன்னால் விட முடியவில்லை என்று கலங்கி கொண்டிருந்தாயோ, உன்னுடைய குடும்பத்துல எந்த பாவத்தை விட முடியலைன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டு வந்தீங்களோ, இனிமேல் அந்த பாவத்தை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஏனென்றால் ராஜ்யமும் ஏசப்பாவும் உனக்குள்ள பிறந்துட்டாங்க. 2 ராஜ்யங்களும் உனக்குள்ள வளர்ந்துருச்சு. ஏசப்பாவும் உனக்குள்ள பிறந்துட்டாரு. எல்லாமே சக்சஸ் தான். இனிமேல் நீ பொருள இடம் எல்லாம் தொலைக்கும் என்று சொல்லி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உங்களை பிளஸ் பண்றேன். இனிமேல் நீ அலைந்து திரிவது இல்லை. இனிமேல் நீ அலைந்து திரிய மாட்ட. எல்லாம் உன் வீட்டு கதவை தட்ட போகுது. உன் வீட்டு கதவை தட்டும். எல்லா காரியங்களும் உன் வீட்டு கதவை தட்டும். ஏன் ராஜ்யங்களை பத்தி நான் பேசினேன்னா, அலைந்து திரிகிறதுனா ராஜ்யங்களுக்காக தான் அலைந்து திரிகிறார்கள். இந்த எரேமியா அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜ்யங்களுக்காக அலைந்து திரிந்தார்கள். சோ இந்த எரேமியாலேயே ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசனமா உன்கிட்ட சொல்றாரு, நீ அலைந்து திரிவது இல்லைன்னா ராஜ்யங்களுக்காக நீ அலைந்து திரிய மாட்ட. ஏன்னா ராஜ்யங்கள் எல்லாம் ஓங்கிட்ட வர நாட்கள் வரப்போகிறது. ஏன் ராஜ்யங்களுக்குள்ள ஓங்கிட்ட வருதுன்னா, பிறக்க கூடாதவரையும் உனக்குள்ள பிறந்துட்டாரு. நீ பாதியா இருக்க, உன்கிட்ட பிறக்கவே கூடாது, ஆனா உன்கிட்ட பிறந்திருக்காரு. அதுக்கு எக்ஸாம்பிள் மாட்டு தெளிவத்தில் அவர் பிறந்தாரு. பிறக்க கூடாத இடத்துல அவர் பிறந்ததுக்கான காரணம், இந்த பிறக்க கூட என்னோட இருதயமாகிய பாவமான இருதயத்துல அவர் பிறந்திருக்கவே கூடாது. அங்க பிறந்திருக்காருன்னா அங்கே அவர் பிறந்திருக்க கூடாது. அந்த அவர் பிறந்தது உண்மைனா இங்க அவர் பிறந்தது உண்மைதான் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.
உங்க உள்ளத்துக்குள்ள இயேசு பிறப்பாராக, ராஜ்யங்கள் உங்களுக்குள் வளருவதாக. இந்த நேரத்துல கூட ராஜ்யங்களுக்காக நீ அலைந்து தெரிய மாட்ட, உனக்குள்ள ராஜ்யங்கள் எல்லாம் வந்துருச்சு. சோ நீ எங்கேயும் சுத்த தேவையில்ல, நீ எங்கேயும் அலைய தேவையில்ல, நீ எங்கேயும் போக தேவையில்ல, எல்லாமே உன் வீட்டை நோக்கி வரும். இயேசு பிறந்தப்ப மரியாள் எங்கேயும் அலையல. இயேசு பிறந்தப்ப மரியாள் ஒரு இடத்துல அலைஞ்சா, அதுவும் இயேசுவோட உயிரை காப்பாத்துறதுக்காக போனா. சோ எங்கேயும் நீ அலைந்து தெரிய மாட்ட, எல்லாமே அப்படியே வந்துகிட்டே இருக்கும். எல்லாருமே உங்களை பார்க்க வந்துகிட்டே இருப்பாங்க. இது ஒரு வித்தியாசமான பொருளை பார்ப்பாங்க, ஒரு விசேஷமா பார்ப்பார்கள். விஷயமா கருதப்படுகிற ஒன்ன அவர் உனக்குள்ள பிறந்து விசேஷமாக்கி விட்டார் என்பதை புரிந்துகொள். ஒரு விஷயமா அவனை பார்த்துட்டு இருந்தாங்க இத்தனை நாள். சரி வெறிக்கான் ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்த ஒன்ன உன்னைய இந்த மாசத்துல இருந்து ஒரு விசேஷமாக மாற்றுவார். ஏன் விசேஷமா மாற்றுறாருன்னா, அவர் உனக்குள்ள திறந்திருக்கார். அவர் உனக்குள்ள திறந்த விசேஷம் விசேஷம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. அவர் உங்களுக்குள் பிறந்திருக்கிறார், நீங்கள் விசேஷமாக இருக்கிறீர்கள். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, மாசமா இருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்னா, என்னப்பா விசேஷம் அப்படின்னு தான் கேட்பாங்க. என்ன அடுத்து இப்ப விசேஷம் அப்படின்னு தான் கேட்பாங்க. விசேஷம் இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போவே தெரியுது அவங்களுக்கு விசேஷம்னா. நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நம்ம அம்மா கிட்ட எல்லாம் கேட்டிருப்பாங்க, என்னப்பா விசேஷமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆமா விசேஷம்தான், நம்ம எல்லோரும் விசேஷம்தான். நான் விஷயம் கிடையாது. மற்ற மனிதர்கள் கண்டு முன்பாக நீ விஷயமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படாதே. ஆண்டவர் நீ விஷயமாக வைக்க ஆசைப்படவில்லை, விசேஷமாக வைக்க ஆசைப்பட்டார் என்று சொல்லி நான் உங்களை பிளெஸ் பண்றேன். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு இந்த சர்வீஸை முடிச்சிடலாம். ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட எங்களுக்கான வார்த்தைகளை கொடுத்து ஏசப்பா நீங்க எங்களுக்குள்ள பிறந்திருக்கீங்க ஆண்டவரே, எங்களுக்குள்ள நீங்க பிறந்திருக்கீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காஸ்ட்லியான பொருட்கள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. காஸ்ட்லியான விலை மதிக்க முடியாத பொருட்கள் எங்களை நோக்கி வருவதாக. நாங்கள் எங்கேயும் அலைந்து திரிவதில்லை. இந்த மாத வாக்குத்தத்தின்படி நீ எங்கேயும் அலைந்து தெரிய மாட்ட, எல்லாம் உன்னைய தேடி வரும். அவர் உனக்கு வாய்ப்பை கொடுப்பாரு, அதாவது உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாராக. இந்த நேரத்துல கூட உனக்கு ஏசப்பா ஒரு வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ மனம் திரும்ப வேண்டும் என்றால் ஆசைப்பட்டால், மனதாய் இருந்தால் இப்பவே திரும்பிடு. உன்னுடைய மனது திருப்பப்படுவதாக. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பதன் மூலமாக உங்களுடைய மனதுகள் எல்லாம் திருப்பப்படுவதாக. அவர் பக்கமா திருப்புங்க உங்க மனசை என்று சொல்லி நான் உன்னை பிளெஸ் பண்றேன். நீ அலைந்து திரிவது கிடையாது, நீ அலைந்து திரிய மாட்ட. இத்தனை நாட்கள் நீ அலைந்து திரிந்திருக்கலாம், இனிமேல் நீ அலைந்து திரிவது கிடையாது என்று சொல்லி உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கைஸ், நீங்க அலைந்து திரிய மாட்டீர்கள். ஏனென்றால் இயேசு உனக்குள் பிறந்து விட்டார். ராஜ்யம் உனக்குள் வந்து விட்டது என்றால் நீ ஏன் அலைந்து திரிய வேண்டும்? மற்ற ராஜாக்களும் மற்ற ஜாதிகளும் உன்னை தேடி வருவார்கள். நீ அறியாத ஜாதிகள் உன்னிடத்தில் வரும் என்பதை விசுவாசி. நீ உனக்கு தெரியவே தெரியாது அவங்க யாருன்னு, ஆனா அவங்க உங்ககிட்ட வருவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீ அறியாத ஜாதி உன்னை தேடி வரும் இந்த மாசத்துல இருந்து. ஏன்னா ராஜ மார்த்தாண்டன் உனக்குள்ள பிறந்துட்டாரு என்பதை புரிந்து கொள் என்று சொல்லி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஓகே கைஸ், பாய். நாளைக்கு சந்திப்போம். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். அடுத்த செக்ஷன்ல சந்திப்போம். இந்த வாக்குத்தத்த ஆராதனை இதை நீங்கள் உங்களுக்கென்று நான் ஒதுக்கி வைத்தது, நீங்கள் தான் சாப்பிட வேண்டும். என்னுடைய வீடியோ பார்க்குற உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், இது நான் உங்களுக்கென்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க தான் சாப்பிட வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை நீங்க சாப்பிட வேண்டும். இயேசு உங்களுக்குள் டேட்டு கொடுத்துட்டாரு. இந்த மாசத்துல பிறக்க போறேன், உனக்குள்ள பிறப்பாரு. இந்த மாசத்துல அவர் உனக்குள்ள பிறப்பாரு. அந்த நாள் இந்த மாசத்துக்குள்ளதான் இருக்கு. வெயிட் பண்ண. ஒவ்வொரு நாளும் அற்புதங்களா இருக்கும். இந்த மாசத்துக்குள்ளேயே நீ கிரகிக்க முடியாத பெரிய அற்புதத்தை நீ பார்ப்ப. கிரகிக்க முடியாத
பெரிய அற்புதத்தை நீ பார்ப்ப. அந்த அற்புதம் தான் இயேசு உனக்குள்ள பிறக்கிறது என்று சொல்லி நான் உன்னை பிளஸ் பண்றேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். சரி, ஓகே கைஸ், பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு போங்க. நீ இனிமேல் அலைந்து தெரிய மாட்ட. நீ அலைந்து தெரிய மாட்ட. எத்தனை நாட்கள் அலைந்து தெரிந்திருக்கலாம் ஆசீர்வாதத்துக்காக. ஆனா இனிமேல் நீ ஆசீர்வாதத்துக்காக அலைந்து தெரிய மாட்ட. ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும், உன்னை தேடி வரும். நீ சும்மா நடந்து போய்கிருப்ப ரோட்ல, உனக்கு எதிர்கொண்டு வரும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்று சொல்லி நான் உன்னை பிளஸ் பண்றேன். ஓகே கைஸ், பாய்.